வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் இந்த முட்டை மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா மட்டும் தான் சேர்க்க போகிறோம், வேறு எந்த மசாலும் கிடையாது. இது வெரைட்டி ரைஸ் ரசம் சாதத்தோட அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 5 முட்டை வேக வச்சது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், சின்ன தக்காளி, அப்புறம் வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் முட்டை மசாலா. இப்போ அந்த முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 10 ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணால் இன்னும் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, பாதி அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போது எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிக்கலாம். வானொலி சூடானோடனே உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டார்க் கலராக வறுக்காதீங்க, ஓரளவுக்கு வறுப்பட்டால் போதும். இது வறுப்பட்ட உடனே இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகு சேர்த்து அதுவும் புரிஞ்ச உடனே எடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக நம்ம 10 வத்தல் சேர்த்து அதுவும் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வறுத்த பிறகு தணல் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே சும்மா ஒரு 2 செகண்டு இந்த கரம் மசாலா போட்டு அப்படியே எடுத்துருங்க. ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த முட்டை மசாலா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக்கு மசாலா பொடி அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முட்டை மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வானொலி சூடானோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வறுப்பட்டால் போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நிறைய சேர்த்துக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இது வதங்கினக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் இந்த முட்டை மசாலாவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது வதங்கினக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுவும் இந்த வெங்காயம் கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் இதை வதக்குங்க. கொஞ்சம் பழுத்து தக்காளியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மசாலா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் அரைச்சி வச்ச பொடியிலேருந்து சேர்த்து எடுத்துக்கிறேன். இந்த முட்டை மசாலாவில் நான் வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்க்கலை, வெறுமனே நம்ம வீட்டில் ரெடி பண்ண முட்டை மசாலா பொடி மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ மசாலா லேசாக வறுப்பட்ட பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மசாலா வதக்குங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா மசாலா குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்க்குறதுனால உங்களுக்கு கிரேவியோட அளவு இன்னும் அதிகமாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற அந்த மசாலோட அளவு ரொம்ப அதிகமாகும். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதோட சேர்த்துக்கலாம்.
நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 2 டேபிள் ஸ்பூன் மசாலா 5 முட்டைக்கு போதுமான அளவாக இருக்கும். இந்த முட்டையோட எல்லா பக்கம் படுற மாதிரி மசாலாவை நல்லா பிரட்டி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸ்வஸ்திகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.